வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இங்கே மனோஜுக்கு நல்லாவே குணமாகிடுது. குணமானோடனே டாக்டர் சொல்கிறாரு ரோகிணிட்டையும் மனோஜ்கிட்டையும், இன்னும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மனோஜ் எப்பவும் போல் இருப்பார் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப நல்லது டாக்டர் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எங்கள் வீட்டில் தெரிவிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரோகிணி. டாக்டர்கிட்ட ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், கொஞ்சம் எங்களுக்கு பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை கொஞ்சம் நாங்கள் முடிக்கிற வரைக்கும் நாங்களாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அது உங்கள் ஊர் போனால் அமைதியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் விட்டு வெளில வராரு. அப்போ விஜயா எல்லாருமே கேட்குறாங்க, சார் என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. அதை ரோஹிணியே சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க முன்னாடி மனோஜ் சொல்லிடுறாங்க, மனோஜ் நம்மளுக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது, கடங்காரங்கிட்ட எல்லோரும் சமாளிக்கணும்னா உங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி தான் சமாளிக்கணும், ஒரு வழி கிடையாது, அப்படின்னா தான் நம்ம தப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி, நான் சமாளிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரோஹிணி மனோஜுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நடிப்பை மறுபடியும் காட்டுறாங்க, ஆள ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜுக்கு நம்ம பார்வை தெரியாதுங்கிறாங்க. அதுபோக மனோஜுக்கு தெரியணுன்னா பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் தான் பார்க்கணுமா, பல லட்சம் செலவாகுமா, நான் எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்லை, மலேசியாவில் இருக்க என் சொத்தை எத்தனாலும் நான் மனோஜை சரி பண்ணிடுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. ரோஹிணி, நீ அவனை எந்தளவுக்கு விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும், உனக்குள்ள பொருள் எடுத்து அங்கே வைக்கணும்னு கூட சொல்கிறேன், அந்தளவுக்கு நீ பண்ணுற, கண்டிப்பாக நீ பார்த்துப்ப, டேய் மனோஜ் உனக்கு இப்படி ஆயிடுச்சுடா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் சிரிக்கிறாங்க. சரி ரைட்டு, இதில் யார் யார் அன்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. முத்து வராரு. டேய் மனோஜ், உன்னை நான் என்னெல்லாமோ பேசியிருக்கேன்டா, ஆனால் நான் இப்படி ஆவான்னு நினச்சி கூட பார்க்கலடா, நீ வழக்கம் போல் வரணும்டா, அதுதான்டா தம்பியோட ஆசை அப்படிங்கிறாங்க. உன்னை ரவி கையை பிடிக்கிறாரு, எதுக்கும் கவலைப்படாடா, நாங்கள்லாம் இருக்கோம், உன்னை அப்படியே விட்டுற மாட்டோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அமைதியாகவே இருக்கார். அண்ணாமலை வராங்க. அண்ணாமலை பங்குக்கு சொல்கிறாங்க, மனோஜுங்க பாரு, மனசை போட்டு குழப்பாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், என்ன அப்பாவும் ஏதாவது ஒரு பேங்க்கில் இருக்கீங்களா லோனை போட்டு உனக்கு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், அதுபோக நீ கொடுக்க வேண்டிய 27 லட்ச ரூபாய் நீ கொடுக்க வேண்டாம், நீ இந்த மாதிரி ஆன பிறகு உன்னை நான் மேலும் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம், சிரிக்கிறாரு. உடனே முத்துக்கிறாரு, என்னடா இப்படிப்பட்ட சூழ்நிலை சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, முன்னாடியே அப்பா சொல்லியிருந்தாருன்னா நான் மேலும் சந்தோஷமாக இருந்துருப்பேன், இப்போ நான் எப்படி சந்தோஷத்தை கொண்டாடுறது, நான் எப்படி பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக முடியும், ரோகிணி நீ தான் ரோகிணி என் கடையை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. மனோஜ் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசி வச்சு நடிப்பு தானே, அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயாவுக்கு ஒன்றுமே பேச முடியல. அப்போ பார்வதி வந்துடுறாங்க. விஜயா, என்னாச்சு மனோஜுக்கு அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்க பார்வதி, அவ்வளோதான், நம்ம அவன் கண் முழிச்சே பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி நடிப்பில் பின்னி எடுக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா மேலே உள்ள கோவத்தில் தான் எங்கள் ஊருக்கு போகலை, மனோஜை சரி பண்ணுறதுக்கு நான் எங்கள் ஊருக்கு போய் எவ்வளோ செலவுனாலும் பண்ணி நான் பார்த்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசுகிறாங்க. இதை பார்த்த பார்வதி, நான் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும், என் வீட்டில் ஒரு 2 லட்ச ரூபா காணலைன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, விஜயா பணம் வச்சா காணலை வைக்கலன்னு சொல்லிட்டு, அந்த பணத்தில் மீனா பேர் தேவையில்லாமல் பேசப்படுது, மீனாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சரியில்லாமல் போயிட்டுருக்கு, அதனால் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ரோஹிணி தான் 2 லட்ச ரூபாயை கொடுத்து காணாமல் போன பணத்தை கிடைச்ச மாதிரி பண்ணிச்சு, ரொம்ப நல்ல பிள்ளை, கண்டிப்பாக மனோஜை சரி பண்ணிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இப்படிலாம் நடிப்பு பயங்கரமாக ரோஹிணி பண்ணுறான், ஆனால் இந்த 2 லட்ச ரூபா எதுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி நீ எதுக்கு 2 லட்சம் கொடுத்த அப்படிங்கிறாங்க. மனோஜ் எல்லாம் பிறகு பேசிக்கலாம், இப்போ நீங்கள் கண்டதுகளை எல்லாம் பேச வேண்டாம் அப்படிங்கும்போது முத்துக்கும் மீனாவும் பயங்கர குழப்பம். இந்த தில்லாலங்கடி ரோகிணி ஒரு கறிக்கடைக்காரரை கூப்பிட்டு மாமான்னு சொல்லி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கு. இங்கே என்னன்னா 2 லட்ச ரூபாயை ஆன்ட்டி வீட்டில் கொடுத்துருக்காங்கன்னா மீனாவுக்கும் அந்த பார்லரம்மாவுக்கும் சுத்தமாக ஆகாது, 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். அம்மாட்ட போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ஜிங்க்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே மீனாவுக்கு எதிராக தான் பண்ணும். அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருக்குது. மீனாவுக்குமே படுது. அப்போ அன்னைக்கு சூழ்நிலையில் யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ பார்வதி ஆண்டி கூப்பிட்டு, ஆண்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா நான் சொன்ன மாதிரி ரோகிணி தம்பம் தான் அப்படிங்கும்போது அன்றைக்கி காலையில் ரோகிணி தம்பம் வந்தால், அதுக்கப்புறம் தான் மீனா வந்தா, கடைசியில் பணம் அந்த ரோகிணி பிள்ளை தந்து அதை சரி பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் இதை இன்னும் நம்புறீங்களா அப்படிங்கிறாங்க.
ஆமாப்பா உண்மையிலேயே ரோஹிணி நல்ல பிள்ளை அப்படிங்கிறாங்க. சரி சரி வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்க. முத்து வேறு எதுவும் கதையா அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த ரோஹிணி எப்படிங்க நான் வந்து கெட்ட பேரை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கவும் அதாங்க எனக்கு சின்ன ஒரு உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. வேறு ஒன்றுமே இல்லை, அந்த பணத்தை எடுத்தது அந்த பாரதமாக தான் எடுத்துருக்கணும். எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் முதல்ல அவள் தான் போயிருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு பணம் காணாமல் வைக்கலன்னு பிரச்சனை போய்ட்டுருக்கு. அத்தை வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டா பிரச்சனை ஆயிரும். யார் வந்தால் என்ன வரணும்னு விசாரிப்பாங்க. அது போக அந்த பீரோலையோ இதில் எதையாக இருந்துச்சுட்டாலும் மாட்டிக்கிடும். அதனால தான் வந்து அந்த பிரச்சனையை மேனேஜ் பண்ணதுக்கு தான் அதை பண்ணியிருக்குது அப்படி. ஓ அப்படி சொல்கிறீங்களோ அப்படிங்கிறாங்க. சரிங்க இப்போ ஒவ்வொரு இதாக அந்த பொண்ணு பண்ணிகிட்டே இருக்கு, நம்ம எப்படி கேட்குறது அப்படிங்கிறாங்க மீனா. பார்த்தல யாரையோ ஒரு ஆளை கொடுத்து மாமாங்குது, அது எடுத்த பணத்தை அதுவாக கொடுத்து நல்ல பேர் வாங்குது. இப்போ என்னன்னா நான் மனோஜுக்கு இப்படியான நிலைக்கு நான் என்ன செலவு பண்ணினாலும் சரி தான், எங்கே கூட்டி போனாலும் பார்த்துட்டு வாங்குது. எதை தான் நம்பணும்னு தெரியல. ஆனாலும் என்ன தான் அந்த மனோஜ் மேலே கோவம் தான் இப்படி ஆகும்போது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மனோஜ் வந்து ரூமில் போய் ரோஹின்ட்டு கேட்குறாங்க, ரோஹினி இந்த ஆக்டிங் அப்படியே கொண்டு போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மனோஜ் இப்படி பண்ண தான் முடியும், கடன்காரங்களாம் அப்போ தான் நம்புவாங்க. அப்படி நம்பிட்டாங்கன்னா நம்மகிட்ட கடன் கேட்க மாட்டாங்க, நம்ம டக்காலிட்டி பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம். அதுபோக அங்கிள் பார்த்தீங்களா 27 லட்ச ரூபா வேணான்ட்டார், நம்மளுக்கு லாபம் தானே அப்படிங்கிறாங்க. ரோஹினி செம்ம ஐடியா ரோஹினி, நீலாம் கிடைக்கனா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா போயிடுறாங்க. என்னடா என்னத்தை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது ரோஹினி என்னை பார்த்துக்கிறாள் அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா எனக்கு தாண்டா கஷ்டமாக இருக்குது, மனோஜ் தான் கற்று என் பையன் வந்து நிறைய படிச்சிருக்கான் வச்சுருக்கான் நான் சொல்லுவேன், பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன், இப்படி முடங்குது அளவுக்கு ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ வந்து மனோஜ் இப்போ ஃபர்னிச்சர் கடையில் போய் இருந்துப்ப, நான் வந்து பார்லரில் போய் இருந்துக்கிறேம்மா, நாளைக்கு காலையிலேயே நான் பார்லர் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அதுக்கு நான் வேறு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம், வேறு ஆள் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்களா. அப்படியாம்மா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் பரசு வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்துட்டு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. வா வா பரசு உட்காரு அப்படிங்கிறாங்க. இன்னும் 2-3 நாளில் கல்யாணம் இருக்குது, 3 நாளில் நீ 2 நாள் முன்னாடியே வந்துடணும் அப்படிங்கிறாங்க பரசுக்கிட்ட. உடனே பரசு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை சொல்கிறாரு, என் வீட்டு நிலமை தெரியுமில்ல, என்னால் வந்து பார்க்க முடியல அண்ணா பரசு, நீ கல்யாணம் வேலை நல்லா பண்ணு அப்படிங்கும்போது அண்ணாமலை நான் தான் மனோஜ் வந்து ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கணும், எனக்குங்க கல்யாண வேலை வர முடியல அப்படிங்கும்போது சரி ரைட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருமே பரசு வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், பரசு நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி கண்டிப்பாக நம்ம போய் தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான்லாம் வர முடியாதுங்க, மனோஜ் இப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் யாரும் பேசுவாங்க, நான் வரல, மனோஜ் ரோஹினியும் வர மாட்டாங்க, 3 பேர் வர மாட்டோம், மீதி ஆளுக்கு போனால் போங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சுருதியும் சொல்கிறாங்க, எங்களுக்கு அன்றைக்கி தேதியில் முக்கியமான இது இருக்குது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டேய் நம்ம மாமாடா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு. சரி ரைட்டு நாங்கள் 2 லீவ் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்ட எப்படியாவது இதை பேசி புரிய வைக்கணுமே, கண்டிப்பாக மலேசியா மாமா வருவார் அப்படின்னு நினைக்காரு. அப்போ எப்பா நீ வந்து எங்கேயோ போகணும்ல அப்படிங்க அம்மா முத்து அப்படிங்கிறாங்க. காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. மீனாவையும் ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. எதுக்குடா பார்க் கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்கள்ட்ட பேசணும், ஒரு முக்கியமான ஆளுகள் உங்கள்கிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க. அங்கே பார்க்குறாங்க மீனா வராங்க. முக்கியமான ஆள் என்கிட்ட பேசணும்னு சொன்னால் மீனா வந்துட்டுனுக்கா அப்படிங்கிறாங்க. மாமா நான் தான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறேன். என்ன அப்படிங்கிறாங்க. மாமா இந்த மாதிரி ரோஹினியோட மாமா வந்தார்ல மலேசியாவிலேருந்து அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதை மாமா கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ யாருமா அப்படிங்கிறாங்க. அவர் பரஸ் அங்கிள் இருக்காங்களா, அவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணுறாங்களா ஒரு பையன், அவங்களோட தாய் மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நேரில் போய் பார்த்துட்டோம், அவர் இந்த இடத்துல கறிக்கடை வச்சுருக்காரு சரிங்களா, ரொம்ப நல்ல மனுஷன், அவரை வந்து நடிக்க இந்த ரோகிணியும் வித்தியாவும் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவருக்கு நாடகத்துலேயும் படத்துலையும் நடிக்கணும்னு ஆசை, அதனால் உங்களை பெரிய நடிகர் ஆக்கிக்கிறேன், எனக்கு பெரிய டேரக்டர் தெரியுன்னு சொல்லி ரோகிணி சொல்லியிருக்காங்க, அதனால தான் கிராமத்துலேயும் வந்து 2 வாட்டி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு சரியான கடுப்பாகுது. டேய் என்னடா மனோஜ், என்னடா முத்து இப்படி பண்ணி வச்சுருக்கு அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா மனோஜுக்கு வேறு இப்படி இருக்குது, என்னால் டபார்னு சொல்லவும் முடியல கேட்கவும் முடியல, நீங்கள் வேறு அந்த கடை விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது மீனா கேட்குறாங்க, என்னங்க கடை விஷயம் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன, அந்த பொண்ணு சொந்தமாக பார்லர் வச்சுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், அது பார்லர்லாம் கிடையாது, அங்கே வேலைக்கு தான் பார்க்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இது நிஜமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கு 7-8 மாதம் முன்னாடி தெரியும், முத்து தான் என்கிட்ட சொன்னான், நான் தான் சரி எதையும் கேட்க வேண்டாம்ப்பா
அதுவாக ஆரம்பிச்சிச்சு, அதுவாக அவுத்துருச்சு, நம்ம ஏன் கேட்டுக்கிட்டு, அதனால் நம்மளுக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னேன். அமைதியாக இருந்துட்டான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லங்க, இந்த விஷயத்துலையாவது நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல செய்ய, அப்பா சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. டேய் இப்போதைக்கு நம்ம கேட்க முடியாது தான், ஏன்னா மனோஜ் இந்த மாதிரி நிலமையில இருக்கான், நம்ம கேட்கக்கூடாது, ஏன்னா நம்ம கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கல்யாணத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் ப்ரோன் பண்ணி பார்ப்பீங்க, அவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது, அதான் எப்பவுமே சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, பரசு வீட்டு கல்யாணத்தை நம்ம எந்த வகையிலையும் இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு சரி நான் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அந்த கல்யாண நாள் வருது. ரவிட்டையும் சுற்றிட்டு பேசி மீனாக புரிய வச்சிடுறாங்க. அவங்களும் இயல்பாக கல்யாணத்துக்கு போகிறாங்க. ரொம்ப சிறப்பாக நடக்குது. இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பரசு வந்து மீனாட்ட நன்றி சொல்கிறாங்க. அண்ணாமலை, உன் குடும்பத்தில் இருந்து 3 பேர் தான் வரல, மற்ற ஆட்கள் பூரா வந்து எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை, உங்கள் குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ப்ரோன் வராரு. ஐயா எல்லோரும் மன்னிக்கணும், என்ன பரசு ஐயா நீங்களும் மன்னிக்கணும், உங்கள் நண்பர் அண்ணாமலை குடும்பத்தில் நான் ஒரு நடிப்பு ஒன்று நடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்கிறாங்க, நடந்த கதையை சொல்கிறாங்க. ஐயோ அப்படிங்கும்போது நாங்களே எதுவும் நினைக்கல, இவர் மேலே என்ன தப்பு இருக்குது, ரோகிணி மேலே தப்பு இருக்குது, மனோஜுக்கு இப்படியா நிலைமை இருக்கும் எங்களால் கேட்கவே முடியல அப்படிங்கும்போது சரி நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. என்னங்க சாப்பாடெலாம் என்னது அப்படிங்கிறாங்க. உங்களை சாப்பாடு முத்து கொண்டு வந்திருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு பயங்கரமாக மனோஜ் வந்து தனக்கு கண்ணில் வந்து தெரியல வைக்கல இங்கெல்லாம் மறந்து பிரியாணியா அப்படின்னு சொல்லி மலமலன்னு டைனிங் டேபிள் வந்து உட்காந்துடுறாங்க. இதை பார்த்துன்னு எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். என்னடா இவன் உனக்கு வந்து பார்வை தெரியாதுன்னாங்க, டபால்னு வந்து உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஓ எல்லோரும் முழிக்கிறத பார்த்துட்டு, ஓ எப்படிடா அவன் டைனிங் டேபிள் வந்தான்னு பார்க்கிங்களா, பிரியாணி வாசனை சுண்டி எழுதுட்டு அப்படின்னோடனே எல்லோரும் சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க. இப்படியா இருக்குது. ரோகிணி வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜுங்க பாருங்கள், ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கும்போது கடங்காரங்க ஒரு 5-6 பேர் வராங்க. வந்தோடனே எங்கள் மனோஜ் எங்கே இருக்கார் அப்படிங்கிறாங்க. அவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து பேசுகிறாங்க. ஏம்மா அதெல்லாம் தெரியும், அவர் ஏமாற்றி இருந்தாலும் பாரு எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. அவனை என்னம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லையா, உங்களுக்கு டிமிக்கி கொடுக்கணும், டக்கால்ட்டி பண்ணணும் நோக்கம்லாம் அவனுக்கு இல்லை, அவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, கடையை கூட இந்த ரோகிணி பிள்ளை தான் பார்க்குது அப்படிங்கிறாங்க. ஐயா இவரை டீலர் நம்பி தான் நாங்கள் பணம் கொடுத்தோம், இவர் இன்னொரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து நாங்கள் பொறுப்பாக முடியாது இல்லையா, நீங்கள் பெரிய ஆள், எங்கள் கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், தயவுசெய்து பணம் வாங்கி தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணும்னு சொல்லுங்கள், கிராமத்தில் எங்கள் சொத்தை வித்தோவில் லோன் போட்டால் தந்துடுறேன், என்ன என் பையன் இப்படி பண்ணுறான், நான் தானே பொறுப்பு, அவன் நார்மலாக இருந்தான்னா அவனுக்கு அருமை, இப்போ அவன் வந்து இன்னொருத்தவங்க உதவியில் இருக்கிற மாதிரி இருக்குது, நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. 33 லட்ச ரூபா தரணையா அப்படின்னு சொல்லி பில் கொடுத்து போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. இந்த 33 லட்ச ரூபா நம்ம பரட்டணுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து சொல்கிறார், எப்போ கவலைப்படாதுங்க, மீனாவுக்கு எனக்கும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், பேங்கில் கேட்டால் லோன் தருவாங்கப்பா, நான் ஒரு 16 லட்சம், மீனா ஒரு 14 லட்சம் போட்டு 2 லட்சம் போட்டு அந்த கடன் அடைச்சிடலாம்ப்பா அப்படிங்கும்போது விஜயா மூச்சே காட்ட மாட்டேங்காங்க. ஏன்னா பண விஷயம்னோடனே நம்ம எதுவும் பேசக்கூடாது, இந்த முத்து மீனா வந்து கடன் வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் மீனா முத்துலாம் தருத அளவுக்குலாம் வேண்டாம், நாங்கள் வேறு மாதிரி பண்ணிக்கிறோம், எங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வந்துடும், மனோஜை நான் எப்படியாவது சரி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டுருவோம் பார்த்து போயிடுறாங்க. அங்கே போய் ரோகிணி சிரிக்கிறாங்க மனோஜ் நம்ம போட்ட ஐடியா அப்படியே வேலை செய்யுது, கடன்காரங்கலேருந்து எல்லாருமே நம்பிட்டாங்க, இனிமேல் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம கொடுக்கும் போது வாங்கிக்குவாங்க, அது போக அங்கிளே லோனை போட்டு கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் நான் சரி பண்ண மாதிரி சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ரோகிணி. செம பிளான், அப்பா கொடுக்க வேண்டிய பணமும் கொடுக்க வேண்டாம், கடன்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமும் கொடுக்க வேண்டாம், நம்ம வருமானம் நம்மளுக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாமம், அதுபோக கடன்காரனுடைய கடனை அப்பாவே பேங்க் லோன் போட்டு அடைச்சிருவார், செம்ம சூப்பரில், எதையாவது ஒரு பிளான் பண்ணி இந்த வீட்டையும் நம்ம எழுதி வைக்கணும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக செய்வோம், உங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே அதிக பாசம் வச்சுருக்காங்க, நம்ம இதை செட் பண்ணிடுவோங்க, வேறு வழி கிடையாது, உங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி கூட்டி போகிற மாதிரி நான் சீன் போடுதேன் ஒரு காலத்தில், கொஞ்ச நாள் போட்டோம் பண்ணுதேன், அப்போ போகிறதுக்கு கொஞ்சம் செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை என் பேரில் எழுதி கொடுங்கம்மா, நான் வந்து எங்கேயா ஒரு கடை வச்சு லாய்க் பண்ணி நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது ரூம் போட்டு தங்கிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம சரியான மாதிரி வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. செம்ம யோசனை ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பின்னாடி பார்க்குறாங்க, விஜயா வந்து இருக்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே நேராக வெளியில் போய் எங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்துனோடனே என்ன விஜயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு எல்லாரையும் வர சொல்கிற அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் வர சொல்கிறாங்க. முத்து, மீனா, ரவி, சுருதி எல்லோரும் இருக்காங்க. மனோஜுக்கு எல்லாருமே நம்மளுக்கு வந்து
பார்க்க முடியாதுன்னு நாங்கள் இப்போ நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிற. அதெல்லாம் பொய்ங்க. ரோகிணியும் மனோஜ் நான் பேசுறதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்தது சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. பெத்த புல்லுன்னு நான் உனக்கு வந்து எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவோ நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மனோஜ் வெளுன்னு வெளுக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.